ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நான் 1 kg மட்டன் எடுத்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம், ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம திரித்து எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 6 விசில் வச்சு மட்டனை வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ மட்டன் சுக்கா பண்ணுறதை பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்து வச்சு நம்ம அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் பட்டை, லவங்கம், சோம்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 8 வத்தல் கிள்ளி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம திரித்து வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இப்போ 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிடுவோம் நம்ம. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சுக்கா. பாய்.